ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோங்க. என்னை தவிர மற்ற எல்லாம் நல்லா இருக்காங்க. என்னென்னா இன்றைக்கி வந்து நான் லீவ் போட்டேங்க. எனக்கு உடம்பு சரியில்லை. பார்க்க வந்து அந்தளவுக்கு தெரியாது, ஆனால் நல்லா ஜுரம் அடிக்குது. காலையிலேருந்து தூங்கிட்டு இருந்தேன். இப்போ 1 PM ஆகிடுச்சு. சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிலிண்டர் காலி ஆயிடுச்சுங்க. சரி அதான் நம்ம வந்து கேஸ் ஸ்டேஷன் போயிட்டு சிலிண்டர் வாங்கிட்டு, நான் எப்போல்லாம் டல்லாக இருக்கணும் எனக்கு ஒரு விஷயம் பண்ணால் எனக்கு வந்து அது பாதி சரியான மாதிரி ஆகும். சரி அப்படியே கடைக்கு போயிட்டு எனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்துட்டு பார்ப்பேன் இன்னைக்கு ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாளைக்கு காலையில் வந்து ஓகேவா இருந்தால் ஒர்க்குக்கு போவேன், இல்லைனா வந்து நாளைக்கும் லீவ் போட வேண்டியது தான். ஏட்ரியனுக்கு வந்தாலே கடைசியில் எனக்கு வந்துட்டு போகும். என்னடா இந்த வின்டர் வந்து நம்மளை விட்டுருச்சேன்னு பார்த்தேன். வின்டர் முடிய வந்து இன்னும் 10 days to 12 days இருக்குது. அதுக்குள்ளே வந்து எனக்கு ஜுரம் வந்துருச்சுங்க. ஜுரம் கூட ஓகே தான், ஆனால் அந்த பாடி பெயின் வந்து பயங்கரமாக இருக்குது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு இருந்துச்சான், அதுலேயே அவர் வந்து எல்லா வேலையும் செஞ்சுருக்காரு. கஷ்டம்தான், பட் என்னால் முடியலைங்க. அதான் இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு, இப்போ ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். இப்போ ஓகே, கொஞ்சம் ஓகேன்னா மாத்திரை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அந்த ஃபீலில் இருக்கேன். அப்படியே இந்த நேரத்துலேயே நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பி போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே போகிறோங்க, கேஸ் ஸ்டேஷனில் தான் நம்ம சிலிண்டர் கிடைக்கும். அங்கே போய் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து பண்டிங்ஸ் போகலான்னு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து 9 kg LPG இந்த சிலிண்டர் தாங்க வாங்குகிறோம். இது எப்படின்னா ஒரு வாட்டி இந்த இது வாங்கிட்டு அப்புறம் போய் ரீஃபில் பண்ணிக்குவோம். ஒவ்வொரு வாட்டியும் ரீஃபில் பண்ணும் போதும் ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து நாங்கள் இப்போ போகிறது விசிட் 6. ஸோ இந்த டைம் போகும்போது $41 ஒரு இது. ஸோ இப்போ போகும்போது நமக்கு -$4 பண்ணி தருவாங்க. ஸோ $37 கொடுத்துட்டு நம்ம இதை ரீஃபில் பண்ணிட்டு வந்துட்டோம்னா எங்களுக்கு வந்து 1 month வருங்க. கரெக்டாக ஒரு நாள் முன்ன பின்ன அப்படி ஆகும் கரெக்டாக, ஆனால் 1 month வரும் இந்த 9 kg LPG சிலிண்டர் நமக்கு. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கேஸ் ஸ்டேஷனுங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். நம்ம கவுண்டரில் போயிட்டு பில் பே பண்ணிட்டோம்னா அங்கேருந்து ஒருத்தர் வந்து நமக்கு ரீஃபில் பண்ணி தருவார். க்ளீனிங் கிளாத்து கொஞ்சம் எடுத்தாச்சு. இந்த இது எடுங்கப்பா, பாத்திரம் கழுவுற அந்த ஸ்க்ரப் எடு, அந்த ஸ்க்ரப் எடுங்க. மை ஃபேவரட் பிளேஸ் இன் த வேர்ல்டு. இது பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. சரி, கம்மி ரேட்டில் இருக்கிற பூச்செடிங்க அந்த சைடில் வைக்கிறதுக்கு. இந்த சைடு ஒரு 4, அந்த சைடு ஒரு 4 பாருங்கள். சரி பூச்செடி பாருங்க, பூச்செடி உள்ளதாக இருக்குங்க. அழகாக வந்து அந்த பூச்செடி எடுத்தாச்சு. இது ஒரு இது வந்து $9. இது 3 எடுத்திருக்கோம். ஆர்ச்சிட்லாம் அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்கு இதை மெயின்டைன் பண்ண தான் தெரியல. $44 சொன்னோம். சமையலாம் முடிச்சிட்டாங்க. நான் வந்து கஞ்சி சாப்பிட்டுப்பேன். சரி, நான் வீட்டில் இருக்கிறது பசங்களுக்கு தெரியும், அதனால் கொஞ்சம் வாய்க்கு ருசியாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோஃபு சம்பால் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு கஞ்சிக்கு வந்து கொஞ்சம் மல்லி துவையல் மாதிரி செஞ்சுருக்கேன். இதில் வந்து தேங்காயெலாம் வைக்கல, ஜஸ்ட்டு வந்து மல்லி அப்புறம் ஜீரகம் மிளகு அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ரைஸ் அதுக்கப்புறம் வந்து நேற்று செஞ்சதில் கொஞ்சம் மீதி இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் ஹீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஏட்ரியன் வந்து இன்றைக்கி தனியாக தான் வருவான், அதனால் அவனை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரலான்னு சொன்னாங்க. சரி, எனக்கு வீட்டில் தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்குது, சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஏட்ரியன் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர்றதுக்கு போகிறோம். இருப்பா, இன்னும் ஒரு நிமிஷம் தான், அது க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வந்த செடியை வந்து இங்கே ஓரமாக வச்சுருக்கேங்க. நம்ம போயிட்டு வந்துட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடலான்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி லீவ் எடுத்துட்டோம், ரெஸ்ட் எடுத்தது போதும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான்.
லஞ்செல்லாம் முடிச்சிட்டோங்க. வாங்கிட்டு வந்த குட்டி செடி எல்லாத்தையும் வந்து நட்டுட்டேன். இப்போ வந்து நல்ல குளிர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கார்ஃப்லாம் போட்டுட்டு எல்லா செடியும் வந்து நட்டுட்டாங்க. இப்போ தான் மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியாக திருப்தியாக இருக்குது. ஸோ என்னோடய சிக் லீவ் வந்து இப்படி தான் போச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாலே ஓரளவுக்கு வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் பட் நைட் ஆனால் தான் வந்து லைட்டாக ஃபீவரிஷாக ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்னும் அந்த இது வரலை. வந்த பிறகு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஒர்க்குக்கு போயிடணுங்க. ஸோ நான் செடி நட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஆக்சுவலி வந்து 24 செடி அந்த குட்டி செடி இருந்தது. அதில் வந்து ஒரு செடி இல்லை, வெறும் அந்த இது மட்டும்தான் இருந்தது, கம்போஸ்ட் மட்டும்தான் இருந்தது. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக கொஞ்சம் கேப் விட்டு இது நட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் களிமண் மாதிரி தான் இருக்கும் அடியில். பட் எந்த அளவுக்கு இந்த செடி பிடிச்சி வளருது அப்படின்னு தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். பொமக்ரனேட்டில் வந்து வின்டர் இந்த மந்தோட முடியதில் அழகாக வந்து துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. போன வாட்டி வந்து ஒரு காய் வந்தது, ஒரு காய் நின்றுச்சு கடைசி வரைக்கும். ஸோ இந்த வாட்டி எப்படின்னு தெரியல. ஸோ இந்த சைடும் வந்து அழகாக குட்டியாக நட்டு வச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு லைக் கொடுங்க, அப்போ எனக்கு தெரியும். ஸோ இப்படி தாங்க மாறி இருக்கு இப்போ. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். எவ்ரிடே என்னோடய லைஃப் ஸ்டைல், என்னோடய ரொட்டீன் நியூசிலாண்டில் எப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்க, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஸ்டே சேஃப் அண்ட் ஹாப்பி. தேங்க்யூ, பாய்.